கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் அடைவார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் ஆவி ஊற்றுவேன். இது கடைசி நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தை, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும். இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர் மேலும் எந்த தயவு தாட்சணை இல்லாமல் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இப்போ அங்கங்கே எல்லா இடங்களில் இல்லை, எல்லா மனுஷர் மேலும் இல்லை, சில இடங்களிலே குறிப்பிட்ட சில இடங்களிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனால் சீக்கிரமாய் ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் அது பின்மாறி மழை, முன்மாறி மழை. பெந்தகோஸ்து நாளில் வந்தது போல ஒரு பெரிய ஆவிக்குரிய மழை வரப்போகிறது. என்ன நடக்குமா? என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலமாயிறங்கி சபைகளை உயிர்ப்பிக்க போகிறார். வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காணப்போகிறார்கள். தேவனுடைய ஊழியம் அளவிட முடியாமல் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நாட்களை நீங்களும் நானும் எதிர்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் சொல்லுங்கள். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.